நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன். எல்லா வகையிலயும் என் வாழ்க்கையை நான் சிந்திக்கிறேன், கவனிக்கிறேன். ஆனா பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு தடை ஏற்பட்டுருது. நான் எல்லாம் முடிச்சுட்டேன். பட் லாஸ்ட் ஒரு 10% வந்து என் லைஃப்பில் ஏதோ ஒரு தடை வந்துடும். அது ஏன்னே எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ரொம்ப புலம்புவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சேன், பாதியில் நின்றுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது சரியாக போகல. ரிலேஷன்ஷிப் எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து எனக்கு பிரச்சனையில் இருக்கேன். நான் கரெக்டாக இருக்கேன். ஆனால் என்னை ஏதோ ஒரு விஷயம், ஒரு இன்விசிபிளான ஒரு தடை எனக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. சில பேர் ஒரு எக்ஸ்ட்ரீம் போவாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஏதாவது பில்லி சூனியம் இல்லை அஸ்ட்ராலஜியில் இருந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அதை நோக்கி ரொம்ப தேடி அதில் ரொம்ப டீப்பாக போனவங்க நிறைய பேர் நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் இந்த நம்ம சேனல் மூலிமா. ஸோ அப்போது அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போய் அப்படின்னு நான் இங்கே பேச வரல. ஆனால் நம்ம இங்கே பேசுகிறது எனக்கு நடக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் காரணங்கள் தான். என்னை சுற்றி இருக்கிற சூழலோ நபரோ இல்லை என் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயந்தான் பண்ணுது அப்படின்ட்டா உங்ககிட்ட இன்றைக்கி சரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போது எனக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா என்கிட்ட சரி செஞ்சுக்க ஒன்றுமே இல்லைன்னா அப்போ நான் எப்படி அந்த சுச்சுவேஷனை மாற்றுறது, அதுலேருந்து எப்படி நான் வெளியே வருவேன்? ஸோ அப்போ இங்கே புரிதல் என்ன முதல்ல வேணும்னா, நமக்கு நடக்கிற ஒரு விஷயம், அது சந்தோஷமோ கோவமோ துக்கமோ பயமோ, இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று தடுக்குதுங்கிறோம்ல, அதுக்கு காரணம் முதல் நம்மக்கிட்ட என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ஒருவேளை அப்படி எதுவுமே இல்லைன்னா போய் வெளியே தேடுவோமே அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் உங்களை இன்றைக்கி ஏதோ ஒன்று தடுக்குது, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றது தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சூழலில் அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னா என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் அதுக்கான சொல்யூஷன் ரிப்ளை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் வந்து இந்த விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களாலையும் மேபி உங்களுக்கு எதாவது ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்னு ஒரு 6-7 இயர்ஸாக பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்க்குற அந்த மாயமான ஒரு தடை என்ன, எனக்கு புரியல, கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஒரு விஷயம் தடுக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா முதல்ல அப்படி ஒரு விஷயமே கிடையாதுன்றது தான். நத்திங் இஸ் ஹோல்டிங் யூ பேக். உங்களை வந்து இதை செய்யாத, இதை தாண்டி போகாத, நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து நம்ம கான்ஷியஸாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர நம்ம வாழ்க்கையை தடுக்கக்கூடிய சக்தின்றது இங்கே நம்மளை விட்டு வெளியே இல்லை. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் உணர ஆரம்பிக்கணும். இது எப்படி உணரலான்னா, போய் பாஸ்ட்டில் பாருங்கள். உங்களால் செய்ய முடியாதுன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க 5 வயசில், அது 7 வயசில் செஞ்சுருப்பீங்க. 10 வயசில் சொல்லிட்டு இருந்ததை 13 வயசில் செஞ்சுருப்பீங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தர் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதை இப்போ ஆல்ரெடி. அப்போது இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது எல்லாருக்கும் காமன். வாழ்க்கை சூழல்ன்றது அட்லீஸ்ட் உங்களை மாதிரி இருக்க ஒரு 10 பேருக்காவது காமனாக இருக்கும்ல. அப்போ என்னை விட ஒருத்தங்க பெட்டராக இருக்கான், நான் செய்ய முடியாதுன்னு சொல்கிற விஷயத்த ஒருத்தர் செய்கிறான்னா கண்டிப்பாக இது வந்து என்னை தடுக்கிற விஷயம் ஒன்றும் இல்லை, என் கான்ஷியஸாக தான் இருக்கும்னு நீங்கள் உணர்ந்துக்கணும். அப்போது இதை எப்படி டெக்னிக்கலாக அணுகிறதுன்னு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் உங்களை நீங்களே அசஸ் பண்ணி பார்க்கும்போது, இது யோசித்து பார்க்கும்போது மேபி உங்களை புரிஞ்சுக்கணும். ஸோ டெக்னிக்கலாக என்ன நம்மளை தடுக்கலாம், நம்ம கான்ஷியஸ் தடுக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன வேறு வேலை இல்லையா அப்படின்னா, கான்ஷியஸ் அப்படின்றது நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிற, நம்ம உள்ளே அனுப்புகிற டேட்டா வச்சு தான் லைஃப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ அப்போ கான்ஷியஸ் பண்ணுதுன்னா என்னென்ன விஷயங்கள் மூலமாக அது பண்ணுது, எப்படி உங்களை தடுக்குதுன்னு நான் சொல்கிறேன். முதல் பாயிண்ட் என்னென்னா ராங் பர்செப்ஷன்ஸ். அதாவது நம்மளுடைய தவறான கண்ணோட்டங்கள். நமக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கலை, கிடைக்கல அப்படின்னா காரணம் அதை மேலே இருக்கிற அந்த பார்வை வந்து நமக்கு தப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல நமக்கு ஒரு தடை வருது அப்படின்னா அதன் மேலே இருக்கிற சிந்தனை, நம்ம வெளியே பார்த்து கேட்டு தெரிஞ்சு கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து இது இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் மிஸ்டேக்குன்னு சொல்லுவோம். மெயினாக ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வர்றதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அவங்கள புரிஞ்சுக்கிற, அடுத்த பர்சனை புரிஞ்சுக்கிற விதம், அவங்கள பார்க்குற கண்ணோட்டம் மெயின் அப்படி சொல்லலாம். அதாவது நம்மளோட கண்ணோட்டம்னு சொல்லாமே, இது இப்படி தாங்க, அது அப்படி தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்ட, நம்ம அனுபவித்த, இல்லை நம்ம அனுபவிக்காத சில விஷயங்கள், கதைகள் மூலமாக கூட அந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் பில்டாக வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம பார்த்து இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு வேளை நல்லதே நடந்தால் கூட, அதில் உண்மையிலேயே வாய்ப்புகள் இருந்தால் கூட அதை பயன்படுத்திக்கிறதுக்கான அந்த முயற்சியை கான்ஷியஸ் எடுக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லோரும் சொல்லிட்டாங்க, போனவங்கலாம் சொன்னாங்க அந்த வழியில் பேய் இருக்குது அப்படின்ட்டா, ஒரு வேளை அதை கடந்து தான் என் வாழ்க்கையை நான் வந்து சாதிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். நான் போய் அந்த விஷயத்தை செயல்படுத்தவும் மாட்டேன்.
அப்போது இந்த பெர்செப்ஷன் அப்படின்றது நமக்குள்ள பாஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் மூலிமா நம்ம கேள்விப்பட்ட இல்லை ஒரு பொய்யா கூட உருவாக்கப்பட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நிறையா பேர் ஒரு நாவலை படிச்சுட்டு கூட அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை வெரிஃபை பண்ணாமல் அதை நம்பிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருப்போம். இன்றைக்கி வர ஒரு நியூஸை வந்து பிளைண்டாக படிச்சுக்கிட்டு நம்ம அதை ஏற்றிட்டு போகிற ஒரு சூழல் தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி நிறையா நாடுகளை பற்றியோ இல்லை அவங்களோட கலாச்சாரத்தை பற்றியோ நம்ம வெறும் பேப்பர்லாம் படிச்சிருப்போம். நம்ம அங்கே போகும்போது அவங்களோட வழியே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி படித்ததுக்கும் அங்கே இருக்கிற சம்மந்தம் இருக்காது. நிறைய பேர் ட்ராவல் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது நம்ம வச்சுருக்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது தவறாக இருக்கலாம். நான் ராங்னு மட்டும் சொல்ல மாட்டேன், தவறாக இருக்கலாம். அப்போ அதை போய் நம்ம முயற்சி பண்ணியோ உணர்ந்தோ செயல்படாமல் வெறும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டோம், கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டும் நம்மளை வந்து தடுத்து நிறுத்திக்கிறோம். ஸோ பர்செப்ஷன் வந்து தப்பாக இருக்கும்போது நம்ம ஒரு பாசிட்டிவான இல்லை நம்ம தேவைப்படுற ஒரு விஷயத்தை போய் செய்ய தயங்குவோம் கண்டிப்பாக. ஸோ அப்போ அந்த ராங் பர்செப்ஷன்ஸ் நிறையா இருக்கலாம் நமக்குள்ளே. அப்போ நமக்கு எங்கே தடை ஏற்படுதோ அதன் மீதான சிந்தனை நமக்கு தவறாக இருக்குது. அதை மாற்றிக்க வேண்டிய கட்டாயம் இங்கே ஏற்படுது. இதுக்கு நிறைய அஃபர்மேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும். இல்லை அந்த இடத்துல நேரடியாக போய் முயற்சி பண்ணி பார்க்குறதோ இல்லை அது சரியாக இருந்தால் எப்படி இருக்குன்ற அந்த ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் சிந்திக்கிறது கூட கண்டிப்பாக நம்மளை முன்னேற்றி கூப்பிட்டு போகிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ உண்மையிலேயே நம்மளை தடுக்கிற விஷயங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராங் பர்செப்ஷன்ஸ் தான் நம்மளை ஒரு விஷயத்தை முன்னேறி போக தடுக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது அசம்ஷன்ஸ். இப்போ பர்செப்ஷனாவது நான் வந்து காலப்போக்கில் கற்றுக்கிட்டது எங்கேயோ ஒன்று நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லலாம். இந்த அசம்ஷன்றது எனக்கு அப்படி அனுபவமும் இருக்காது, அது எனக்கு நடந்திருக்காது. ஆனால் இப்படி தான் இருக்கும்னு நான் ஒன்று சொல்லிகிட்ருப்பேன். இப்போது இதுக்கு ரெண்டுக்கும் வந்து பெரிய வேறுபாடுன்றது ஒன்றும் கிடையாது. அசம்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் வந்து அதை போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு டூல் மாதிரி. கான்ஷியஸ் இப்படி தான் பண்ணும். இல்லைங்க எப்படியும் நான் அங்கே போய் படித்து அதை நான் முடித்து, அதாவது ஒரு பிளானையே வந்து நம்ம தப்பாக பில்ட் பண்ணி வைக்கிறது. ஒரு ஆஸ்திரேலியா போய் நான் படிக்கலான்றது என் சின்ன வயசு கனவாக இருந்துச்சு அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து அந்த ஏஜ் வரமா என்ன சொல்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துருக்கலாம், இல்லை மேபி எனக்கே தோணியிருக்கலாம். நம்ம ஒரு பிளான் பண்ணோம், அதாவது ஒரு ஜெயிக்க முடியாதுன்றதுக்கு ஒரு அசம்ஷன் போட்டு வச்சு தப்பான ஒரு பேட்டர்னை பில்ட் பண்ணிப்போ. எப்படின்னா நான் போய் உன்னை அங்கே படித்து ஒரு வேலை கிடைக்காம போயிட்டா அப்போ என்ன ஆகும்? ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே வந்து எதிர்மறையான ஒரு பில்டப் க்ரியேட் பண்ணி வைக்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே முடியாதுன்றவாங்க, அங்கெல்லாம் போய் படிக்க ரொம்ப அதிகமாகும். அங்கேயே ஃபஸ்ட் அசம்ஷன்லேயே நீங்கள் அதை செயல்படுத்த மாட்டீங்க. இதை உறுதிப்படுத்திக்கிற கான்ஷியஸ் என்ன பண்ணும், அதுக்கு அடுத்தடுத்து ஒரு வேலை இது பாசிட்டிவ் நடந்து போயிட்டா அப்போ எங்களை இந்த பிரச்சனை வரும்ல, அப்போ இது வரலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நடக்காத ஒரு விஷயத்த நீங்கள் போய் அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே கட்டமைச்சு வச்சுருப்பீங்க. இந்த அசம்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கே உங்களை விடாது. நம்மளை தடுக்குதுன்னு சொல்கிறத விட தொடங்கவே மாட்டீங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களை ஹோல்ட் பேக் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஸோ அப்போ நிறையா முயற்சிகளுக்கு பின்னாடி இருக்கிற அசம்ஷன்ஸ் வந்து தவறாக இருக்கலாம். நீங்கள் அதை முயற்சி பண்ணி பார்க்காம இருக்கலாம், அனுபவப்படாமல் இருக்கலாம். அனுபவம் சார்ந்த அறிவு இல்லாமல் வெறும் நீங்களாக ஒன்று யூகிச்சுட்டு பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த ராங் அசம்ஷன்ஸ்னு சொல்கிறது, வேக் அசம்ஷன்ஸ்னு சொல்கிறது. ஸோ அப்போது நீங்கள் இன்றைக்கி முயற்சி பண்ணி எனக்கு ஒரு தடையாக இருக்குது அப்படின்ற விஷயத்த போய் அந்த ரியாலிட்டியை அசஸ் பண்ணுங்கள் முதல்ல. அந்த இடத்துல போய் அப்போ இதை தாண்டி போனவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். ஸோ தட் கான்ஷியஸ்க்கு ஓகே இது சரியாக நடக்கலான்றதுக்கான அந்த எண்ணங்களை நீங்கள் அதிகம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படும், லைஃப் மாறும். ஸோ அப்போ நம்மளை ஹோல்ட் பண்ணுற ரெண்டாவது விஷயம் அப்படின்றது வந்து வேக் அசம்ஷன்ஸ். நம்மளாக ஒரு கற்பனை உருவாக்கி நம்மளாக ஒன்று இல்லாத கதைகளை உருவாக்கி அதை நம்ம அதுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குறதுன்னு சொல்லலாம். மூணாவது விஷயம் ரொம்ப காமனாக இருக்கிறது ஒன்று மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது நாட்டு மந்த மாதிரி யோசிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்றக்கா நானும் பண்ணுறது. இது வந்து என்னோடய லைஃப் எக்ஸாம்பிளில் எல்லோரும் வந்து யூஜியில் சீக்கிரமாக வேலை கிடைக்கிறதுக்கு பிகாம் எடுன்னு சொன்னாங்க, நானும் எடுத்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கூல் போனாங்க, நானும் போனேன். இந்த மாதிரி இது வந்து அந்த சைல்டுஹுட் டேஸில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து அந்த சூழலில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் இப்போவும் அதை பண்ணுறது. இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட ஜாப் டு பிஸ்னஸ் மூவாக ட்ரை பண்ணுறேன் அப்படிம்பாங்க. சரி என்ன தடுக்குதுன்னு கேட்டால் நானும் என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறோம், 2 பேர் ஒரே கம்பெனி தான் வேலை செய்கிறோம். அப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன், 2 பேருமே போக மாட்டீங்க. பிகாஸ் நீங்கள் போவீங்கன்னு அவர் வெயிட் பண்ணிருப்பார், அவர் போவீங்க நீங்கள் வெயிட் பண்ணிருப்பார், 2 பேருமே போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். மாப் மென்டாலிட்டி அப்படின்றது என்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் என்ன செய்கிறாங்களோ அதை தான் கான்ஷியஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கும். இது வந்து தெரிஞ்சு செய்யாது, சுற்றி எல்லாரையும் பார்க்குது, எல்லோரும் சேஃபாக வேலைக்கு போகிறான், மாதம் சம்பளம் வாங்குகிறான். அப்போ நீ எங்கே தனியாக போகிறேன்ற அந்த ஒரு இன்விசிபிள் லேயரை கான்ஷியஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்போது நம்ம இருக்கிற சரௌண்டிங் நம்மளை கண்டிப்பாக பாதிக்குது. அது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும்.
நீங்கள் யார் கூட பழகிட்டு இருக்கீங்களோ அவங்களோட என்ன செயல்பாடுகளும் அவங்களோட பயமும் தான் உங்களுக்கும் இருக்கும் பொதுவாக. அப்போ நம்மளை விட நல்லா இருக்கிறவங்களாம் எங்கேன்னு பாருங்கள், இருக்க மாட்டான். அப்போ அந்த பீப்புளை விலக்கிட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணுற, நம்ம கருத்துக்களை சப்போர்ட் பண்ணுற, நம்ம பயத்தை சப்போர்ட் பண்ணுற விஷயங்களை மட்டும்தான் கான்ஷியஸ் காமிச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி பீப்புளை மட்டும் கூட வச்சுக்கும். அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்றைக்கி லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியாமல் ஒரு மாப் மென்டாலிட்டியில் செயல்பட்டு இருப்பீங்க. இது யாருக்கு நான் சொல்கிறேன்னா, என் லைஃப் அடுத்த ஸ்டெப் போல் நான் முயற்சி பண்ணுறதெல்லாம் திரும்ப அங்கேயே வந்துடுது, எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை திரும்ப திரும்ப வருது, இந்த மாதிரி என்னை ஏதோ ஒன்று ஹோல்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். தொடர்ந்து முன்னேறி போகிறவங்களுக்கு இது இருக்காது. அந்த மாதிரி சர்க்கிளில் அவங்க ஃபிட் ஆக மாட்டாங்க, மாட்டிக்க மாட்டாங்க, தொடர்ந்து அவங்க போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி மாப் மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஸோ தெரிஞ்சு பண்ணேன் நான் ஸ்கூல் டேஸில், இன்றைக்கி தெரியாமையும் நடந்துகிட்ருக்கோம். அப்போ நம்ம பழகிற சர்க்கிளை ஒழுங்காக வச்சுக்கலன்னா டீஃபால்ட்டாக அந்த மாப் மென்டாலிட்டின்றது வந்துடும். அப்போது இங்கே தான் நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம், இந்த டீடாக்ஸ் பற்றியெல்லாம் பேசும்போது ஏன் விலகணும்னு சொல்கிறோன்னா, சுற்றி இருக்கிற ஆட்களை தாண்டி சிந்திக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்காது. கான்ஷியஸ் பண்ண விடாது, கான்ஷியஸ் ரொம்ப சேஃப் ப்ளே பண்ணும். ஸோ அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் இந்த விலகிறதுக்கோ இல்லை அதை ஒரு பிளான்ட் ஆக்ஷனாகவோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்படி நம்ம சிந்தனையே நம்மளை ஹோல்ட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 4வது காரணம் என்னவாக இருக்கலாம்னா, நம்மளை சார்ந்த சிந்தனை, நமக்கான சிந்தனை இல்லாமல் இருக்கிற ஆட்கள். செல்ஃப்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் நான் என்ன சொல்லுவேன்னா செல்ஃபிஷாக இருக்கணும்னு நிறைய இடத்துல சொல்லுவேன் இல்லையா. அப்போ செல்ஃபிஷாக இல்லாமல் இருக்கிறது, முக்கியமாக தனக்கான நேரத்தை ஒதுக்காத ஆட்கள், தன்னை பற்றி சிந்திக்காத ஆட்கள்னு சொல்லலாம். அதாவது நமக்கான ப்ரியாரிட்டியை முதல்ல வைக்காமல் உலகத்துக்கான ப்ரியாரிட்டி, சமுதாயத்துக்கான ப்ரியாரிட்டி, அப்புறம் வீட்டுக்கு, இதெல்லாம் வச்சுட்டு அப்புறமா யோசிக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா. இவங்களால் தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகவே முடியாது. அப்போது இங்கே இருக்கிற சொசைட்டியல் நார்ம்ஸே எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ உலகத்துக்காக சிந்திக்கணும், ஊருக்காக சிந்திக்கணும், இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பொருந்தாது. முக்கியமாக வளர துடிச்சிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு இது கண்டிப்பாக பொருந்தாது. நீங்கள் நல்லா இல்லைன்னா உங்களை சுற்றி நீங்கள் எதையும் நல்லா வச்சுக்க மாட்டீங்க, நீங்கள் சொசைட்டிக்கு பிரயோஜனம் இல்லைன்றது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது நம்மளை சார்ந்த சிந்தனைகள் அதிகம் வேணும். நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கோம், எங்கே இருக்கோம், எதை நோக்கி போகிறோம், நமக்கான தேவைகளை முதல் பூர்த்தி பண்ணோமான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் போய் பொது போராட்டங்களுக்கோ அடுத்த பிரச்சனைகளுக்கோ நீங்கள் நேரத்தையோ உங்கள் சிந்தனையோ செலவழிக்கணும். இன்றைக்கி போய் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவில், ஏதாவது கான்ட்ரவர்ஷியல் இருக்கிற வீடியோவில் போய் பாருங்களேன், யாருன்னே தெரியாது, ஒரு கமெண்ட்டுக்கு 300 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த கமெண்ட்டுக்கு, நான் சொல்கிறது வீடியோ கூட கிடையாது, அந்த வீடியோ டாபிக் தனி, அந்த வீடியோ டாப்பிக்கில் ஏதோ ஒரு கருத்து எடுத்து ஒருத்தர் சொல்லியிருப்பார், அதுக்கு ஒரு 100 பேர் அதுக்கு கீழே சண்டை போடுவாங்க. இவங்களோட அப்ஜெக்டிவ் பாருங்களேன் லைஃப்பில். இப்போது 100 300 கம்மியாக நான் சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், 2000-3000 கமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு அவ்வளோ லைக்ஸ் இருக்கும், டிஸ்லைக்ஸ் இருக்கும், அவ்வளோ பேர் உள்ளே போராடி இருப்பாங்க. இவங்க போராட்டம் எதுவுமே இவங்க வாழ்க்கைக்கானதும் கிடையாது. அந்த வீடியோவில் ஒருத்தர் பேசியிருப்பார் இல்லையா, அவருமே அவருக்காக பேசியிருக்க மாட்டார், அவர் யாரோ பிரச்சனை அவர் பேசினார், அவர் சொன்ன பர்ஸ்பெக்டிவில் இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்களுக்குள்ள பர்சனல்ஸ் வரும், இதுக்குள்ளே ரிலீஜியன் இஷ்யூஸ் வரும், அப்போது அந்த பேரை வச்சு சண்டை போட்டுப்பாங்க. மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே இவங்க லைஃப்காக ஒரு நிமிஷம் கூட அங்கே சிந்திக்கலை. நீங்கள் யூடியூப்பில் ஒரு ஸ்டாட் காமிக்கும், எங்களுக்கு பர்சனலாக காமிக்கும், இப்போ நான் ஒரு லைவ் போடுறேன், இல்லை நான் வீடியோ ஒன்று நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னா இவ்வளோ 1000 பேர் பார்த்துருக்குறாங்க, இவ்வளோ 1000 பேர் இவ்வளோ நிமிஷங்கள் பார்த்துருக்காங்க. எனக்கு எப்படி காமிக்கும்னா 6 lakhs hours இந்த வீடியோ வாட்ச் பண்ணப்பட்டிருக்கு, இந்த மாதிரிலாம் ஸ்டாட் வரும். அப்போது ஒரு 6 லட்சம் மணி நேரம்ன்றது ஒரு தனிநபருடைய நேரமாக பிரித்து பார்த்தா ஒரு 2000 பேர் வாழ்க்கையில் அவனை பற்றி சிந்திக்காமல் இருந்திருக்கான்றது தான் இங்கே சொல்ல வரோம். நம்ம ஏன் நான் என் சேனலில் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ்க்குள்ளலாம் வந்தால் என் வீடியோவே பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன், இப்போ புரியுதா? அப்போ நம்ம சிந்தனை நமக்காக இல்லாமல் இருக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்கீங்க. அப்போது யாருக்கோ யோசிச்சுட்டு, யாருக்காகவோ யோசிச்சுட்டு, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் உங்கள் சிந்தனை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் கான்ஷியஸ் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அது எப்படி பார்க்குதுன்னா, நீ உன்னை பற்றி சிந்திக்கவே மாட்டேன்ற, உன்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேன்ற, நான் மட்டும் எப்படி தனியாக வர முடியும்? ஸோ அப்போ இங்கே நிறைய பேர் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் தன்னை சார்ந்த சிந்தனை இல்லாமல் இருக்கிறதுனால மட்டும்தான். ஸோ அப்போது முதல்ல உங்களை நீங்கள் நிலைப்படுத்திக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு தான் அடுத்தவங்களுக்கு கை கொடுக்க முடியும். நீங்கள் எனி சேஃப்டி ரூல்ஸ் போய் படிச்சிங்கன்னா முதல்ல நீ மாஸ்க்கை மாட்டிக்கோ, நீ லைட் பெல்ட்டை போட்டுக்கோ, அப்புறம் அடுத்தவனை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவோம். இதை நம்ம லைஃப்பில் பண்ணுறதே கிடையாது. இதனால தான் நிறைய பேர் கடைசி வரைக்கும் நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் இருக்காதீங்க. உங்களை ஹோல்ட் பண்ணுற விஷயங்கள் இந்த 4 சைக்கலாஜிக்கல் ரீசனாக தான் இருக்க முடியும், 99%. அதை தாண்டி வேறு எதுவும் காரணங்கள் இருக்குது, நீங்கள் அதை உணர்ந்துருக்கீங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி அதை பற்றி தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ கூட நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 4 விஷயங்கள்லேருந்து உங்களை விளக்கிட்டு
நீங்கள் ஏதாவது ஒரு சாதாரண ஈர்ப்பு விதி பயிற்சி எடுத்து பண்ணிங்கன்னா கூட ஒரு 3 to 4 months ஆர் 6 monthsக்குள்ளே உங்கள் லைஃப்பை நீங்கள் வேறு விதமாக பார்க்க முடியும். கம்ப்ளீட்லி வேறு விதமாக பார்க்க முடியும். இதை உணர்ந்தவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இதை பார்க்குறவங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணணும், லைஃப் அட்லீஸ்ட் இன்றைக்கி ஆரம்பிக்கலான்ற ஒரு சிந்தனை வரும். ஸோ கடைசியாக சொல்லணுன்னா, உங்களை தடுக்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லை. உங்களை தடுக்குது அப்படின்னா உங்கள் கான்ஷியஸ் மட்டும்தான் உங்களை தடுக்க முடியும். நன்றி.